வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. போய் அங்கே பார்த்தோடனே அவர் இறந்துட்டாங்க. கார்டியாக் அரெஸ்ட். நேற்று குஷ்புவுடைய மகள் திருமணம் கோவால் நடந்திருக்கு. அங்கே போயிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு காலையிலேயும் ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு. நேற்று நைட்டு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. சினிமாங்கிறது ஒரு தங்க கூட்டுக்குள் அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு கிளி. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். பேரு வெளிச்சம் புகழ் இருந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போயிட்டு வந்தவங்க கூட சொன்னாங்க, கோவாவில் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தாரு, சந்தோஷமாக தான் இருந்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்காரு. அந்த 2 மணி நேரம் போர் அடிக்காம ஒரு திரைக்கதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது இன்னைக்கு பாக்யராஜ் அவர்கள். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதிராஜ் அவர்கள் இருந்தாங்க. இப்போ பாக்யராஜ் அவர்கள் சிசியல் இறந்திருக்காங்க. எதிர்பாராத மரணமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி, பேர் இழப்பு தான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு திரைக்கதை மன்னன் அப்படிம்பாங்க அவரை. அதாவது ஸ்கிரீன் பிளேயில் அவர் தான் கிங் அப்படிம்பாங்க. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுங்கிறது ஒரு பெரிய இழப்பு. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் சொல்லுவாங்க இல்லையா, பாரதிராஜாவை எப்படி கொட்டகைக்குள் அடைந்த சினிமாவை கிராமங்களுக்கு கொண்டு போனாருங்கிற மாதிரி திரைக்கதையில் ஒரு ஃபார்மெட்டை உண்டு பண்ணவர் அவர் தான். இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு காட்சியை எப்படி நகர்த்தி கொண்டு போகணுன்னு நீங்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி பல இயக்குநர்களும் பாக்யராஜ் அவர்களுடைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு காட்சியை எப்படி நகர்த்தி கொண்டு ஒரு கதை ரெடி பண்ணிடலாம், கருவை. அந்த 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு திரைக்கதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது இன்றைக்கி பாக்யராஜ் அவர்கள். இன்றைக்கி இந்தியாவிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருத்தர் பாக்யராஜ். அவருடைய மறைவுங்கிறது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே ஒரு பெரிய பேரிழப்பு தான். பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறார். நேற்று குஷ்புவுடைய மகள் திருமணம் கோவால் நடந்திருக்கு. அங்கே போயிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி காலையிலேயும் ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு. நேற்று நைட்டு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நம்ம அவர் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதவி இருக்கிறார், தலைவராக இருக்கார். அது சம்மந்தமான தேர்தல் வரப்போது, அது சம்மந்தமாக காலையில் 11 மணிக்கு பேசுவோம், இது சம்மந்தமான ஒரு சின்ன மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சினேகன் கூட ஒரு பதிவு. எனக்கு நைட்டு 11 மணிக்கு வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தார். இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு. அப்போ காலையிலேருந்து சின்ன நடந்தது அப்படின்னா நேற்றுக்கு கோவா போய்ட்டு வந்திருக்காரு, மற்ற ஆட்கள்லாம் பேசி இருந்திருக்காரு, நார்மலாக இருந்திருக்காரு, சந்தோஷமாக இருந்திருக்காரு. காலையில் இருந்துச்சு வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னொடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. போய் அங்கே பார்த்தோடனே அவர் இறந்துட்டாங்க. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நடந்த பற்றி கடைசியில் அந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் நடந்திருக்கு. இறந்துட்டாங்க. உடனே பாடியை கொண்டு வந்துட்டாங்க. இது அவருடைய பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருடைய குருநாதர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு. இது 2 பேருக்குள்ள வித்தியாச கதையில் என்ன சார் இருக்கும்? இப்போ சினிமா துறையில் ஒரு 2 பேருக்கும் உள்ள 16 வயதிலே தான் பாரதிராஜா அவர்களுடைய முதல் படம். அந்த முதல் படத்தில் முதல் உதவி இயக்குநராக சேர்ந்தவர் தான் பாக்யராஜ். தன் உதவி இயக்குநரை திரைக்கதை ஆசிரியராக மாற்றுறார். பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு உதவியாளராக இருக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, ஸ்கிரீன் பிளே நல்லா சொல்கிறாரு, சீன் நல்லா சொல்கிறாரு. அப்போ நீயே ஒரு படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுன்னு சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுத சொல்கிறார். திரைக்கதை வசனம் எழுத. அந்த படம் தமிழ்லேயும் சூப்பர் ஹிட்டு. அந்த படத்தை பாக்யராஜே அமிதாப் பச்சனை வச்சு ஹிந்தியில் பண்ணார். அமிதாப் பச்சனை வச்சு ஹிந்தியில் பண்ணி அமிதாப் பச்சனுடைய ஒரு லேண்ட்மார்க் மூவியில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஹிந்தியில் சிகப்பு ரோஜாக்கள் ஹிந்தியில் பாக்யராஜ் டைரக்ட் பண்ணார். தமிழில் பாரதிராஜா பண்ணார், ஹிந்தியில் பாக்யராஜ் பண்ணார். அப்போ தன்னுடைய உதவியாளரை கதையாசிரியராக்குறாரு, நடிகராக்குறார். பாக்யராஜ் அவர்களுடைய முதல் உதவியாளராக ஒர்க் பண்ண படம் 16 வயதில். கதையாசிரியராக ஒர்க் பண்ண படம் சிவப்பு ரோஜாக்கள். அப்புறம் அவரே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார். அவருடைய முதல் படம் சூரில்லா சித்திரம் படம் தான் அவருடைய முதல் டைரக்டராக முதல் ஹீரோ அறிமுகமான படம் புதிய வார்ப்புகள். பாரதிராஜாவுக்கும் அவருக்கும் தொழிலை தாண்டிய ஒரு நட்பு, ஒரு குரு மரியாதை அப்படிங்கிற ஒரு பெரிய இருக்குது. இவர் ஒரு ஆலமரமாக பாரதிராஜா பல கிளைகளை உருவாக்குனார். விஜயனா இருக்கட்டும், பாரதிராஜா சொல்கிறேன். பாரதிராஜாவினோட கிளம்பியவர் தான் மணிவண்ணன், பாக்யராஜ். அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போகலாம், எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய லிஸ்ட். ஆனால் பாக்யராஜ் இருந்து ஒரு பெரிய லிஸ்ட் போகுது. பார்த்திபன், பாண்டியராஜன், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன், இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு உருவாது. இது ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் முழுவதுமாக
பாரதி ராஜாங்கிற ஆலமரம், அதனுடைய கிளைகள், விழுதுகள் எல்லாமே இன்னைக்கு சரிஞ்சு போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக திரையுலகத்துக்கு ஒரு பேர் அதிர்ச்சி, ஒரு பேரிடி தான். இவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கும்போது இவர் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளங்கோயில்ங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து சினிமா ஆசைக்காக சென்னைக்கு வந்து முயற்சி பண்ணி உதவியாளராக இருந்து கதையாசிரியராகி, நடிகராகி, இயக்குனராகி, தயாரிப்பாளராகி மிகப்பெரிய அப்படியே ஒரு ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு நம்பகமாக இருந்தவர். திரைப்படங்களின் வாயிலாக தன்னுடைய சமூக கருத்துக்களையும் சொன்னவர். அதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இவருடைய ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையாக ஒரு காட்சியை நகர்த்தி கொண்டு போகிறோம். ஒரு ஃபேமிலி ட்ராமாவை குடும்பத்தோடு பார்க்க வைத்தார். அந்த படத்தில் கூட அவர் படத்தில் கொஞ்சம் செக்ஸுவல் சீன் இருந்தால் கூட அது ஒரு அசிங்கம் கண் அதாவது அந்த ஒரு படங்களில் இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்கும். அதே நேரங்களில் சின்ன வீடுன்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்ப்பாங்க. புரியுறவங்களுக்கு புரியும், முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு காட்சியை, வசனத்தை புரிகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சிருப்பார். இந்த முருங்கைக்காய் சமாச்சாரம்னு ஒன்று இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் முந்தானை முடிச்சு படத்தில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய காட்சி. அதே மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் பார்க்க வச்சார். குடும்பத்தோட ஒரு குடும்ப கதையை குடும்பமாக உட்கார பார்க்க வச்சு. ஒரு குடும்ப கதையை பெண்களுக்கு பிடிக்கும், ஆண்களுக்கு பிடிக்காது, இளைஞர்களுக்கு பிடிக்கும். ஆனால் இவருடைய படத்தை என்னன்னா ஒரு குடும்ப படம் தான். முந்தானை முடிச்சுன்னு ஒரு வாத்தியாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்குமான காதல், அது நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு குழந்தையோட வர்றாரு அப்படிங்கிற ஒரு கதையை ஒரு ஜனரஞ்சகமாக அது கதையை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய காமெடி கம்பெனிலாம் கொண்டு போய் இடையில அவருடைய சோகத்தையும் காமெடியாக காமிச்சு அப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறார். அதை பார்த்து டெக்னிக்கல் ஜூம் இன் ஜூம் அவுட் எதுவுமே அவருக்கு டெக்னிக்கலாக யூஸ் பண்ண மாட்டார். அவளுக்கு பெரிய எதுவுமே அவர் வந்து முழுவதுமாக அந்த கதையை, திரைக்கதையை தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவார். ஒரு கதையை நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு கதை ரெடி பண்ணிடலாம் நமக்கு ஒன்று தோணும். அந்த கதையை வந்து 2 மணி நேரம் எப்படி நம்ம வந்து நகர்த்தி கொண்டு போகிறோம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை உட்கார வைக்கணும்ல. எந்த டெக்னிக்கலும் இல்லாமல் எந்த டெக்னிக்கலும் வைக்க மாட்டார். ஆனால் அதே நேரங்களில் அந்த கதையில் எங்கே ட்விஸ்ட் வைக்கணும், எங்கே ஓப்பன் பண்ணணும், எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது. அதை விட இவர் வந்து ஒரு பாக்கியான ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை வந்து அதில் ஒரு கேள்வி பதில்னு ஒரு பக்கம் வரும். பாக்கியாவில் வாரம் வந்து பாக்கியராஜனுடைய கேள்வி பதில். அந்த கேள்வி பதில் படிக்கிறதுக்காகவே புத்தகம் வாங்கின பல ஆட்களில் நானும் ஒருத்தர். சினிமா சம்பந்தமாக இல்லை, காமனான ஒரு புத்தகம் தான் அது. காமனான ஒரு பத்திரிகை தான் அது. அதில் வந்து கேள்வி பதில், இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார். அது என்னென்னா ஒரு கேள்விக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பெரிய குட்டி கதையெல்லாம் சொல்லி ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் அந்த பதில். பாக்கியாவில் வரக்கூடிய கேள்வி பதிலை படிப்பதற்கு மட்டுமே புத்தகம் வாங்கின பல பேரில் நானும் ஒருத்தன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த புத்தகம். ஒரு பத்திரிகை நடத்தினார். அப்புறம் இப்போ தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதவியில் இருக்கிறாரு. இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதிங்கிற கட்டம் வந்து ஒரு மிக முக்கியமான கட்டம். எம்ஜிஆருக்கு முள்ள அவருக்கு என்ன நட்பு? எம்ஜிஆரை வந்து மிகப்பெரிய தன்னுடைய குருநாதராக, தன்னுடைய வெல்விஷராக நினைச்சவர். எம்ஜிஆர் தலைமையில் தான் அவருக்கு திருமணமே ஆகுது. இவருக்கு ஆக்சுவலாக வந்து 2 திருமணம் நடந்துச்சு. பிரவீனா அப்படின்னு ஒருத்தவங்க நடிகை, அவங்களோட தான் முதல்ல திருமணம் ஆகுது. அவங்க இறந்து போகிறாங்க, உடல்நிலை சரியில்லாம இறந்து போகிறாங்க. அதற்கு பிறகு தான் பூர்ணிமா பாக்யராஜ், இப்போ இருக்கக்கூடிய பூர்ணிமா பாக்யராஜ் அவர் திருமணம் பண்ணுறப்ப அவங்க பீக்கில் இருந்த நடிகை, உச்சத்தில் இருக்க நடிகை, திருமணம் பண்ணிட்டு அதோட பாக்யராஜ் பீக்கில் இல்லை, அப்போ டைரக்டராக பீக்கில் இருக்கிறாரு. இவங்க நடிகையாக பீக்கில் இருக்காங்க. அப்புறம் திருமணத்துக்கு பிறகு அவங்க நடிப்பை விட்டுட்டு முழுவதுமாக ஒரு குடும்ப தலைவி ஆயிட்டாங்க. அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை இவர் வந்து தன்னுடைய குருநாதராக, அரசியல் குருநாதரா இல்லை, அவர் மொத்தமே அவர் வாழ்க்கையினுடைய குருநாதர் எம்ஜிஆர் தான். அவர் படங்கள்ல எம்ஜிஆருடைய ஃபோட்டோ வச்சிருப்பாரு, எம்ஜிஆருடைய காட்சிகளை காமிப்பார். அப்படின்ற மாதிரி எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், ரசிகரை விட தீவிர பக்தர்னு வச்சுங்களேன். எம்ஜிஆருடைய வாரிசு இவர் தான் வரப்போறாரு. எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆர் இவர் தான் உருவாக்க போறாருங்கிற செய்தி எல்லாம் கூட போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு இவரே ஒரு கட்சி ஆரம்பிப்பார். எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி பெருசாக எடுபடலை. அதற்கு பிறகு 91 காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதாவோட போய் பயணம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அங்கேயும் பெருசாக இல்லை, அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்புறம் 2006 காலகட்டங்களில் திமுகவில் பயணம் பண்ணி கலைஞர் இருக்கப்ப திமுக மேடைகளில் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதற்கு பிறகு அரசியலில் பெருசாக ஆர்வம் இல்லை, விலகிட்டார். அதற்கு பிறகு இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வரப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நின்னார். ஓபிஎஸ் போய் பார்த்துலாம் வந்தார். அதுக்கு பிறகு பெருசாக இப்போ அரசியல் நாட்டம்லாம் இல்லை, இலக்கியம், சினிமா அந்த மாதிரியான வேலைகளில் பண்ணிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தக திருவிழாக்கள்லையும் அவரை பார்க்கலாம். கடைசியாக நான் வந்து சென்னையில் நடந்த புத்தக திருவிழா தான் கடைசியாக நான் அவரை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாசிப்பார், வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர், நிறைய படிப்பாளி, எழுத்தாளி, இலக்கியவாதி, பத்திரிகையாளர், ஒரு மாதிரி ஒரு பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு நபர். தமிழ் சினிமாவின், இந்திய சினிமாவினுடைய திரைக்கதை மன்னன். அவர் தான் வந்து அந்த கிராஃப்டை உருவாக்குனவர். இவர் முக்கியமான படங்களில் வந்து அந்த 7 நாட்களில் இவர் வந்து ஒரு பாலக்காட்டு தமிழ் பேசி நடிப்பார். ஆமாம், அந்த படத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் காட்சி தான் பல படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிக்கினுடைய ரெஃபரன்ஸ். அதை சொல்வார்.
இந்த எந்த காதலி உங்கள் மனைவியாகலாம் சாரே, பட் உங்கள் மனைவி எந்த காதலியாக முடியாது சார் என்பார். அதுதான் படத்தினுடைய கதை. நான் லவ் பண்ணுற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி போயிடலாம், நீ மனைவியானது பிறகு நான் கல்யாணம் லவ் காதலி ஆக முடியாதுல்ல. இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு பாரு. அதையுமே அந்த பொண்ணு கூட வர்றேன்னு சொன்ன பிறகு தாலி அறுத்தறிஞ்சிட்டு வா அப்படிம்பாரு. அந்த தாலி எடுத்துட்டு வாங்க, அங்கே தான் நிற்கும் ட்விஸ்டேவும். அப்போ இதுதான் பல ஹிந்தி படங்களினுடைய கதைக்கு இதுதான் பேஸு. பல ஹிந்தி படங்கள் இதை பார்த்து அடித்தது தான். அப்போ இதுதான் அந்த கதையினுடைய 2 லைன் தான். என்னுடைய காதலி மனைவி ஆயிடலாம், பட் உன் மனைவியானது போய் என்னுடைய காதலி ஆக முடியாதுங்கிறது தான் கதை. இது அந்த நாட்களில் ஒரு பாலக்காடு தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரத்தில் இவரை நடித்து அந்த படத்தை எழுதிப்பார். பெரிய ஹிட்டு. பல படங்களுக்கு அது இன்றைக்கி தான் ரெஃபரன்ஸ். பல படங்கள் அதே மாதிரி காப்பி கூட பண்ணி வந்துருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி முந்தானை முடிச்சு ஒரு வாத்தியாராக, ஒரு விடோ வாத்தியாராக, அங்கே இருக்கக்கூடிய வெகுளி பெண்ணாக ஊர்வசி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு. ராசுகுட்டின்னு படத்தில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மைனருடைய கேரக்டரு, எங்கள் சின்ன ராசா இருக்க ஒரு படம், அது கிராமங்களில் எப்படி நடக்கக்கூடிய காமெடி, சுந்தரகாண்டம், நிறைய படங்களை போடலாம். சின்ன வீட்டில் ஒரு சபலிஸ்ட் கேரக்டரு. அந்த படம் சின்ன வீடுன்னு வச்சிருந்தா கூட குடும்பத்தோட படங்கள் பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து பெருசாக விரசம் இருக்காது, இரட்டையத்தை ஒரு முகம் சுளிக்கக்கூடிய விஷயம் இருக்காது. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இவ்வளோ பெரிய புகழின் உச்சிக்கு போனவர் அவருடைய பையனை உருவாக்கணும்னு நினச்சார். சாந்தனு வந்து ஹீரோவாக உருவாக்கணும்னு நினச்சார். பார்த்தீங்கன்னா அந்த சக்கரக்குட்டி படம் பண்ணார், அப்புறம் 2 3 படங்கள் பண்ணார். பெருசாக ஒரு பெரிய உயரத்துக்கு போகல. அவர் முருங்கை வச்சுலாம் படம் பண்ணார், சாந்தனுலாம். ஆமாம், வச்சு பண்ணார். பெரிய ஒரு சித்து +2லாம் ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பெருசாக பண்ணாங்க. பெருசாக அவரால் சைன் ஆக முடியும். அது ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி பொண்ணு சரண்யா, அவங்களும் பாரிஜாதன் படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு டேரக்டர் இகோர்னு ஒரு டேரக்டர் திருமணம் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறாங்க. 2 பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன். லைஃபெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து வேலைகள், அப்புறம் சங்க வேலைகள், படங்கள் இப்போ கேரக்டர் எல்லாம் வர பண்ணுறாரு. அவங்க பூர்ணிமா பாக்யராஜ் மாதிரி மிகப்பெரிய அந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெடிமேட் ப்ளவுஸ் தயார் பண்ண பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு அவங்க லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு வந்தவங்க கூட சொன்னாங்க, கோவாவில் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார், சந்தோஷமாக தான் இருந்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே ஒரு வழியில் பார்க்குறப்ப நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு மரணத்தை ஏற்காமல் ரொம்ப சந்தோஷமாக ஸ்மூத்தாகவே முடிச்சிருக்காரு லைஃப். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பாக்கியராஜ் படங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, படங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி படங்கள் பார்க்கறனா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எந்த மாதிரி படங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணி? திரைப்படத்து துறையில் யாராவது டேரக்டராக வரணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், ஸ்கிரிப்ட் எழுதணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், முதல்ல நீங்கள் பாக்யராஜ் அவருடைய படத்தினுடைய ஸ்கிரிப்ட் பேட்டர்னை நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரு கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாரு, ஒரு கேரக்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு கேரக்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறாரு, ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறாரு, கதை எங்கே ஓப்பன் பண்ணுறாரு, எங்கே ஆஃப் லெவல் ஓப்பன் பண்ணுறாரு, எங்கே பிரேக் விடுறாரு. நாங்கள் இப்போ வீடியோ பார்த்து ஒரே ஃப்ரேமில் ஒரு கதையை சொல்லிடுறாரு, ஒரு ஃப்ரேம் காட்டுறாரு, அடுத்த ஃப்ரேமில் பார்த்தா நமக்கு புரியுது எதுக்காண்டி இது வைக்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. ஆமாம், அந்த மாதிரி இன்றைக்கி வரக்கூடியவர்கள் நீங்கள் நிறையா ஆங்கில படம் பார்க்குறோம், நிறையா வந்து வேற்று மொழி படங்கள்லாம் பார்க்குறவங்க பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் பல இயக்குனர் எனக்கு தெரியும், அவர் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த கிளைமேக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம், அப்போ இன்ட்ரோல் பிளாக்ல என்ன பண்ணியிருக்காரு, இப்போ ஓப்பனிங் எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காரு, கதை எப்படி அவர் வந்து போர் அடிக்காமல் தள்ளிட்டு போகிறாருங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டுங்கிறது அது வந்து ஒரு பாடம். அவருடைய எப்படி பாரதிராஜாவை ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவுட்டோர் லொக்கேஷனுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் சொல்கிறோமோ, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து பாக்யராஜ். இன்னொரு கேள்வி, இப்போ சினிமா துறையில் இருக்க பிரபலங்கள்லாம் ஹார்ட் அட்டாக்லேயே இருக்க என்ன காரணம்? ஒரு ரொம்ப யோசிக்கிறனாலயா இல்லை என்ன காரணம்? இல்லை, இவருக்கு 74 வயது ஆகுது. நிறைய பிரபலங்கள் பார்த்து சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக்னு நிறைய பேர் இறக்குறாங்களா? சினிமாங்கிறது வந்து ஒரு தங்க கூட்டுக்குள் அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு கிளி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். பேர் வெளிச்சம் புகழ் இருந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எதையுமே ரொம்ப அக்ரெசிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவன் தான் கலைஞன். ஓகே, அவனுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், எதையுமே உடனே டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது பாலுமேந்திரா சொன்ன ஒரு வாய்ஸ் தான், கலைஞனுடைய ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அதுவே அவனை குத்தி கிழிக்கும் அடிப்பார். கலைஞன் அப்படிங்கிறவன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். நீங்கள் ஒரு சாமானியன் பார்க்குற ஒரு பார்வைக்கும் ஒரு கலைஞன் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கல்லை ஒரு சாமானியன் பார்த்தா எடுத்து வர வச்சுட்டு போயிடுவான். ஒரு சிற்பி அந்த கல்லை பார்த்தா அதை எடுத்து என்ன சிலை செய்யலான்னு பார்ப்பான், என்ன சிலை இந்த கல்லுக்கு சரியாக இருக்குன்னு பார்ப்பான். ஒரு மரம் தச்சு வேலை செய்யக்கூடியவர் வந்து ஒரு கட்டையை பார்த்தாருன்னா நம்ம தூக்கி அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம்னு பார்ப்போம். ஆனால் அதே ஒரு தச்சர் பார்க்குறாரு அப்படின்னா இந்த கட்டையில் என்ன சில சிற்பம் செதுக்கலான்னு பார்ப்பாங்க. அப்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் கலைஞர். வந்து எப்பயுமே அவங்க எதையுமே சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த சென்சிட்டிவே என்ன ஆகும்னா, கோவப்பட்டாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சந்தோஷப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இது ஒரு விதமான ஒரு லைஃப்.
Okay. இந்த லைஃப் என்னன்னா பர்சனல் லைஃபுக்கு பயங்கர பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு. ஆமாம் இது யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஆமாம், நிறைய ஆர்டிஸ்ட் விவாகரத்து அது வந்து என்னன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் சீரியஸாக என்கிட்ட வந்து வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு மேட்டர் சொல்லிங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு என்னன்னா நம்மளோட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்படி திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல ஆமாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இது வந்து புரிந்து கொண்டவர்களுக்கு அது வந்து ஓகே, ஒரு ஏதோ யோசனை இருக்கிறாரு. ஆனால் ஒரு கலைஞன் மாதிரியான ஒரு மென்மையானவன் எவனும் கிடையாது. அவன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடியவன். அது மாதிரி வந்து என்னென்னா வாலமேந்திரா சொன்ன மாதிரி ஒரு கலைஞனுடைய அந்த சென்சிட்டிவ் தான் அவனுக்கு பெரிய சிக்கலே. ஆமாம் அது ஒன்று இதயத்தை குத்தி கிழிச்சிடும் அப்படின்பார். அது மாதிரி தான் எல்லா கலைஞர்களுமே தான். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக லைஃப் கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இலக்கியம், சினிமா, பத்திரிகை, நடிப்பு அப்படின்னு ரொம்ப பிஸியாக தான் இருந்தார். ஓகே. ஆனால் திடீர் என்று சொல்ல முடியல. அவனுக்கு யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. 74 வயசில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு இன்றைக்கி இறந்துருக்காரு. ஓகே. பொதுவாக சார் கடைசி ஒரு கேள்வி, பொதுவாக வந்து சினிமா பிரபலங்கள் இறந்தாவே மக்கள் மத்தியில் விமர்சனம் வரும், இவர் ஆடி சரக்கு அடிச்சுட்டு ஆடி இருப்பாருப்பா, இவருக்கெல்லாம் சொத்தாவே பல பேர்களோட தொடர்புப்பா, அந்த இறப்பையே கொச்சைப்படுத்துவாங்களே, இதுக்கு என்ன பதிலடியாக சொல்ல வரீங்க? என்ன இல்லை, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு 2 லைஃப் இருக்குதான். முத்துக்குமாரனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்குது, மனிதன் இரட்டை கதைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தான் விரும்பிய வாழ்க்கைக்கான ஒரு கதை, விரும்பாத வாழ்க்கைக்கான ஒரு கதைங்கிற மாதிரி. மனிதன் எப்போவுமே இரட்டை கதைகளோடு வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் இருக்கும், 2 பக்கங்கள் இருக்கும். அது வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறப்ப அதை தோண்டி துருவெடுத்து அதை வந்து அவங்கள போட்டு காயப்படுத்துகிறாங்க. இறந்ததுக்கு பிறகும் இன்றைக்கி நிறைய பேர் காயப்படுத்துகிறாங்க. அது வந்து மிக மிக தவறான விஷயம். அவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவருடைய பழைய விஷயங்களை கிளறாமல் அவங்க நல்ல முறையில் நம்ம பூமியில் இருந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டோமே தவிர அவளுடைய பழைய வாழ்க்கையை தோண்டி துருவெடுத்து அவங்களை காயப்படுத்துறது, இறந்த பிறகும் அவங்களை காயப்படுத்துறதுக்கு சமமான விஷயம் தான். மிக்க நன்றி சார். செய்தி மலர் சார்பாக பாக்கியராஜ் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம்.